அனைவருக்கும் நமஸ்காரம். கேதுவின் காதலன் பேசுகிறேன். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டிவி நேயர்களுக்கும் இந்த நேயர்களின் வாயிலாக இந்த மார்ச் மாதம் என்னென்ன பலன்கள் என்னென்ன ராசிகளுக்கு கிடைக்கும் என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். மார்ச் மாதம் மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, கணக்கு வழக்குகளில் குளறுபடிகள் அத்தனையுமே இருக்கும். எவ்வளோ லோன் வாங்கியிருக்குன்னே தெரியாது, ஆனால் லோனை வாங்கிட்டே இருப்போம். கம்பெனிக்காரன், மேனேஜர் அல்லது பேங்க்குக்காரங்க அத்தனை பேரும் வந்து சொல்லுவாங்க, சார் உங்களுக்கு ஓடி இவ்வளோ இருக்குது சார், இவ்வளோ கடன் இருக்குது சார், இவ்வளோ இன்னும் கட்ட வேண்டியது இருக்குது சார். அப்போ தான் நமக்கே விழிப்பு வரும். என்னையா நம்ம இந்த கணக்கு வழக்கில் தொழிலையும் உறவுகளையும் எதுவுமே பார்க்காம இருக்குமே. மகர ராசி நேயர்களுக்கு கணக்குகளை சரி செய்து கொள்ளுங்கள். இந்த மாதம் கணக்கை பார்த்தே ஆகணும். எவ்வளோதான் வருது, எவ்வளோதான் போகுது அப்படின்னு மகர ராசி அன்பர்கள் இதனால் வரை வெளியூர்களுக்கும் உழைப்பு எவ்வளோதான் இருப்பு இருக்குன்னு தெரியாமல் உழைத்து கொண்டே இருக்கிறீர்கள், கொடுத்து கொண்டே இருக்கிறது. வருமானம் எவ்வளோ வருது, எவ்வளோ இன்கம் வருது, எவ்வளோ அவுட் கோயிங் வருது தெரியாமல் சரி போகுதுன்னு பார்த்துட்டு இருந்தா, இன்றைக்கி ஒரு மேனேஜர் சொல்லுவார், சார் உங்கள் டியூ பெண்டிங் இருக்குது சார் 4 மாதமா. ஆனால் நீங்கள் நினச்சிருப்பீங்க, இல்லையே நம்ம மேனேஜர் கட்டுறதுனா ட்ராக் ஓடிட்டுருக்கு, எதுவும் நம்ம காதுக்கு வரலையே, நல்லா தானே இருக்குது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இந்த மார்ச் மாதம் உங்கள் காதுகளுக்கு கடன்கள் எவ்வளவு இருக்கிறது, எவ்வளவு நெருக்கடியில் தவிக்கிறீர்கள், எவ்வளோ சிக்கலில் இருக்கிறீர்கள் என்பதை உங்கள் கண்ணு முன்னாடி எடுத்து வந்து வச்சுருவாங்க. அப்போ தான் தெரியும், இவ்வளோ நாள் அசால்ட்டாக இருந்ததுக்கு இப்போ ஒரு உப்பு வச்சாங்க, சால்ட்டு வச்சிட்டாங்க இல்லையா, கண் எரியுது இல்லையா, உடம்பு எரியுது இல்லையா. ஆனால் இந்த மாதத்தை அவங்க எரிய விடுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதத்தை கண்ணும் கருத்துமா எவ்வளோ இன்கம் வருது, எவ்வளோ அவுட் கோயிங் வருது, எங்கே தப்பு நடக்குது, எங்கே இன்னும் தவறை குறைத்து லாபத்தை கூட்ட வேண்டும் என்ற கணக்கினை சரி செய்து கொள்ளுங்கள். மகரம் உழைப்பு லாபம் இல்லை, அடுத்த தொழில் எல்லா தொழிலும் தடபறிக்கும், தடத்தை பதிக்கும். மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எந்த தொழிலை விட்டுவிடலாம், எந்த தொழிலை புதிதாக சேர்த்து கொள்ளலாம், பழைய தொழிலை விட்டுவிடலாமா அல்லது புதிய தொழிலை விட்டுவிடலாமா என்பதை வரவு செலவின் மூலமாகத்தான் கணக்கிட முடியும். அந்த வரவு செலவு இந்த மாதம் நீங்கள் பார்க்க வேண்டும். இல்லை என்றால் உங்களுடைய வரவு செலவு கணக்கில் கம்பெனி நிர்வாகம் ஒரு 2 நாள் ரெஸ்ட் விட்டுரும். அதை ஒரு ஹைஜெக் மாதிரி, ஒரு ஜாப் மாதிரி நிற்கும். என்னடா போக்குவரத்து எவ்வளோ வரும் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். உங்களுடைய கற்பனை கோட்டைக்கு, இந்த மகரத்தின் கற்பனை கோட்டைக்கு இந்த மாதம் மார்ச் மாதம் ஒரு செக் உண்டு. வெளில இருக்கிறவங்க அத்தனை பேரும் பார்ப்பாங்க, அவருக்கு என்ன சார் 10 கம்பெனி ஓடுதுன்னு. ஆனால் 10 கம்பெனி எதில் ஓடுது, லாபத்தில் ஓடுதா நஷ்டத்தில் ஓடுதா என்பதையும், இந்த அரசியல்வாதிகள், இந்த அரசியல் கட்சிகள் நமக்கு இவ்வளோ சீட்டு கொடுக்கும், இந்த எலெக்ஷனுக்கு இவ்வளோ பணம் கொடுக்கும், இந்த தொகுதியில் இவ்வளோ செலவு பண்ணுவோம், இந்த ஓட்டை வாங்கும் என்ற மனக்கோட்டை பிறரினுடைய சொல்லில் கேட்டு அல்லது உங்கள் மனக்கோட்டையை கட்டி வந்தது கோட்டையெல்லாம் கோட்டை ஆகாது. களத்தில் இறங்கி ஊர் உள்ள போய் சுற்றி பார்த்த பிறகுதான், ஒவ்வொரு நாடு நகரங்கள் சுற்றி பார்த்த பிறகுதான் நம்மளுடைய செல்வாக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்ற நிலைமை புரிஞ்சு செலவு பண்ணுங்க. இல்லை போட்ட முதல் ஒன்று கூட எடுக்க முடியாது. சொல்வதை கேட்டுக்கொண்டு நீங்கள் ஆமாம் போட்டுக்கொண்டு இருந்த மகரமே, இந்த மாதம் களத்தில் இறங்கினால் மட்டுமே உங்களுக்கு சிகரம், இல்லை என்றால் தகரம். கொஞ்சம் உஷாராக இருங்க. ஏன்னா நமக்கு பல வழியில் வருமானம், பல தொழில் பார்க்குறோம், பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ற நிலைமை வேண்டாம். ஏன்னா எல்லாமே அதாவது குன்றளவு பொருளாதாரம் இருந்தாலும் குந்தி தின்றால் வீண் விரயமே. எவ்வளோ இருந்தாலும் நம்ம பாதுகாக்கலைன்னா, கரெக்டாக அதை ஃபார்மேட் பண்ணலன்னா நஷ்டம் வந்துடும். ஆக மகரத்திற்கு நஷ்டம் வராத அளவுக்கு நடந்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் மெல்ல மெல்ல மகரம் இந்த மாதம் நஷ்டத்தை நோக்கி நகரும். ஆக மகரத்தில் எந்த கிரகம் நின்றாலும், மகர ராசி நேயர்கள் யாராக இருந்தாலும் கணக்கு வழக்குகளை சரி செய்து கொள்ளுங்கள். இந்த மாதத்தை சீரும் சிறப்புமாக வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, நமஸ்காரம்.